மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உங்களவா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தே மதிலை தாண்டினேன் உங்களவா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையும் ஆனீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உங்கள் நீட்டி ஆசீர்வதித்து என்னை நன்றி ஐயா. உங்கள் நீட்டி ஆசீர்வதித்து என்னை நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து பலன்களை ஈந்து பயன்பெற செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து பலன்களை ஈந்து பயன்பெற செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அவருடைய நாமத்தை பிரசவமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமியெங்கும் விலகும். 1000 தலைமுறைக்கு என்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திரபாவமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். 2வது ஆண்டுக்குள் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். அதே போல நாம் எல்லாரும் அந்த வருஷ கடைசிக்கு வந்திருக்கோம். இந்த வருஷத்தை நம்ம கூட தோங்குறவங்க, நம்ம கூட இருந்த சிலர் கூட நம்மளை விட்டு கடந்து போயிட்டாங்க. அப்படிதான் ஆண்டவர் நம்மை கண்மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறார். வந்திருக்காரா இல்லையா? எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீரின் பாடு, சொந்த ஜனங்களை இழக்கப்படுத்த பிள்ளைங்க, இப்படி எத்தனையோ காரியங்கள். இதன் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக இது ஒரு நன்றி செலுத்துகிற கூட்டம். என்ன செலுத்துகிற கூட்டம்? ஆமாம், கிவிங் தேங்க்ஸ் டு த லார்ட். ஆமாம், நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்?
நன்றி சொல்லணும். மற்றும் நம்மளை கண்மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறார். எத்தனையோ இடர்பாடுகள். பைபிள் ஒரு வசனம் உண்டு, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் நம் பட்சத்தில் இருந்து நமக்காக வெற்றி கொடி ஏற்றுவான்னு. எத்தனையோ பாடுகள், துன்பங்கள், மரணங்கள்லாம் வந்துச்சு. அத்தனைக்கு மத்தியில் நம்ம ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வாழ வச்சிருக்கிறார். இனியும் என்ன செய்வார்? வாழ வைப்பார். இதை விட இன்னும் நல்லா ஒருபடி மேலே என்ன செய்வார்? சொல்லுங்க, உயர்த்தி வைப்பார். என்னென்ன நன்மைக்காக இந்த வருஷம் நீங்க கண்ணீர் வடிச்சிங்களோ, வரப்போகிற வருஷத்துல ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? சொல்லுங்க, உங்களுக்கு நிச்சயம் தருவார். வேதத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனையோ நம்பிக்கைகளோட நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்க கேரியரை. அதனால உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. சரியா? அதனால நல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இது ஒரு நன்றி சொல்லுகிற கூட்டம். சரியா? அதுக்கப்புறம் தான் நமக்கு 2வது வருஷம். அதனால வருஷம் முழுவதும் நம்ம கண்ணின் மணியை போல காத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபம் பண்ணி இந்த கேக்கை கட் பண்ண போகிறோம். நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகல முகங்களிலும் வடிகிற கண்ணீரை உடைப்பேன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். எத்தனையோ காரியங்களுக்கு நீங்கள் கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கலாம். பெரிய சிரிச்ச முகத்தோடு இருப்போம். ஆனால் உள்ள என்ன செய்யும்? ஒரு இருதயத்துக்கு ஆழத்தில் குழப்பிக்கிட்டு எத்தனையோ வருது. இந்த வேத புஸ்தகத்தில் சங்கீதக்காரன் ஒருத்தர், அவன் பெரிய ராஜா. அவன் எழுதி வச்சிருக்கிறான், நான் முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை நனைத்தேன், கட்டில ஈரமாக்கினேன்னு அவன் எழுதி வச்சிருக்கான். அவன் ராஜா. அவனுக்கு அத்தனை பாடு. இந்த ஆங்கில வேதாந்தத்தில் அதை ரொம்ப அழகா போட்டிருக்கிறான். மை பெட்ஸ் டிட் ஸ்விம் அப்படின்னு அர்த்தம். அவன் வடிச்ச கண்ணீர்ல அவன் படுக்க என்ன செய்துதான்? அப்படியே நீச்சல் அடிச்சுதான். அப்ப எந்த அளவுக்கு அவன் கண்ணீர் வடிச்சிருக்கான் பாருங்க. நீங்களும் அதே மாதிரி பாதையில கடந்து வந்திருக்கணும். வருகிற வருஷம் உங்களுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஆசீர்வாதமான ஆண்டை நீங்கள் காண்பீர்கள். ஒரு ஆசீர்வாதமான ஆண்டை நீங்கள் எல்லாம் காண்பீர்கள். நன்மையானவைகளை நீங்கள் காண்பீங்க. ஒரு நாளும் இயேசு கைவிட மாட்டார். ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டேங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. நான் உண்மையே சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களுக்காக நாங்க அதிகமா ஜெபிக்கிறோம். நீங்க எல்லாம் என்ன செய்வீங்க? நல்லா இருப்பீங்க. பாருங்க, உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்க கேட்கிற நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து உங்க உடல்ல சந்தோஷப்படுத்துங்க. சரியா? நிச்சயமா சொல்றேன், 100% சொல்றவங்க பாருங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் உங்களுக்காக தரப்புல நிற்கிறோம். அதிகமா ஜெபிக்க சாரான என்ன சார் உங்களுக்கெல்லாம் ஜோம். உங்க மூஞ்சி தெரியாது, ஆனா அங்க இருக்கிற நம்பர்ஸ் எண்ணி நான் ஜோம் பண்ணுறேன். மிஸ்பாக்கா ஜோம் பண்ணுவேன். அதிகாலையில 7 ஜோம். 3 ஷோரூம்ல பிள்ளைகள் ஒவ்வொருக்காக நான் ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த நாள்ல 9 மணிக்குள்ள வருவாங்க சுவாமி, அவங்களெல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க வீட்டுக்கு திரும்பி போற வரைக்கும் அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க சாப்பிட்ற உணவை ஆசீர்வாதத்துக்கு கொடுங்க. எந்த பலவையும் வரக்கூடாது. அவங்க கண்ணீர் சிந்தக்கூடாது சுவாமி. செய்யற தொழிலை உண்மையா செய்யட்டும். செய்யற வேலையை உண்மையா உங்களுக்கு பயந்து செய்யட்டும். எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு பயந்து செய்யட்டும் சுவாமி அப்படின்னு சொல்லுவேன். எங்களுக்கும் நீங்க இருக்கிறனால எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதனால நாங்க உங்களுக்காக வேண்டிக் கொடுத்தோம். சரியா? அதனால நீங்க பயப்படவே பட. உங்க வேலையை உங்க வாழ ரொட்டீனா செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுதான் உங்க வேலை. நான் பெற்றெடுத்தது 4 பிள்ளைதான்ப்பா. ஆனா எனக்கு பிடிச்சது 120 பிள்ளைகள். 3 ஷோர்ல பிள்ளைங்களை சேர்த்து சொல்லுங்க. அதனால தைரியமா நீங்க ஜோம் பண்ணுங்க. இசப்பா ஒரு பிரச்சனை வந்துட்டா யாருமே என்னை கவனிக்க மாட்டாங்க, யாருமே நான் யார்கிட்ட சொல்லுவேன் இந்த காரியத்தை நினைக்காதங்க. உடனே ஒரு நிமிஷம் கண்ண மூடி சொல்லு, என்னை படைத்தவரை நோக்கி பாருங்கப்பான்னு சொல்லுற. ஒன்றும் செய்யணும். இயேசுவே, அந்த அக்கா
ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. சின்ன உதாரணம் சொல்றேன். சார் வந்து எம்டி சார் வந்து 2019 ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. சீரியஸ்னா நியர் டு டெத். 11:30 மணிக்கு நியர் டு டெத். யார்கிட்டையும் போக முடியாது. எத்தனை பணம் இருந்தாலும் பணம் நம்மளை காப்பாற்றாது. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன். இந்த டாக்டர் சொல்றான் 12 லட்சம் உன்னால கட்ட முடியுமாமா அப்படின்னு சொல்லி இந்த வேலையில என் கையில அப்போ வச்சிருக்க 50,000 தான் கையில வச்சிருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கேன் செலவுக்கு வேண்டியது. அவன் சொன்ன இப்போ 12 லட்சத்தை நீ கட்டினா நான் உள்ள ஐசியூல கொண்டு போவேன். எந்த டாக்டரும் அந்த நான் சொல்ல மாட்டாங்க. அவர் சொன்னேன். அவ்வளோத்துக்கும் அந்த டாக்டர்ஸ் எங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, எங்கள் ஃபேமிலி பற்றி. அதனால அவங்க ஒரு கண்டிஷன் போட்டாங்க. நான் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு உங்களுக்கு இருக்கிற எம்டி சாருக்கு ஃபோன் பண்ணிட்டு, தம்பி நீ வந்து அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நீ நிறைய ஹாஸ்பிட்டல்ப்பா என் அம்மா தேடாது, நேரம் போய் ஒரு 2 minutes அந்த ஹாஸ்பிட்டலில் அப்படியே கெட்டி பிடிச்சிட்டேன். தாய் தோப்பனை நினைச்சு எப்படி கேட்டேன் அப்படியே நான் கெட்டி பிடிச்சி எஸ்வாமா எசப்பா ஒரு பாதத்தில் வந்திருக்கேன். எனக்கு எத்தனையோ வேலையில நீங்க உதவி செய்திருக்கீங்க. இந்த வேலையில எனக்கு உதவி வீப்பிச்ச கொடுங்கப்பான்னு சொல்லி முந்தானே பிடிச்சி கேட்டாங்க. எசப்பா கொடுத்தாங்க. அந்த நிமிஷமே ஐசி வாழ்க்கை விட்டாங்க. அவங்க வேற ஒன்றும் சொல்லலை. அந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க வாங்கி கொடுங்கம்மா. நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இந்த கிட்ஸ் இதெல்லாம் கொடுத்தோன்னா உள்ள விட்டா மறுநாள் நீங்க கொண்டு போயிடணும். நிச்சயமா வெளியே கூட்டிட்டு போயிருந்த ஹாஸ்பிட்டல் நாங்க. ஏன்னா அவனுக்கு ஒரு எண்ணம் கொரோனான்னு சொல்லி. ஆனா அது கொரோனா கிடையாது. அவங்க நிமோனியா. எத்தனை தடவை டெஸ்ட் பண்ண? 5 தடவை டெஸ்ட் பண்ணான். கோயில்பட்டியிலேருந்து வரைக்கும் வந்தான். டெஸ்ட் பண்ணி எல்லாம் நெகட்டிவ். ஆனா அவன் நம்பவே இல்லை. ஒரு மனுஷன் தானே அவன், நம்பவே இல்லை. ஆனா தேவான தேவன் படைத்த தேவன் ஜீவனை கொடுத்தான். அதே போல உங்க விஷயத்தையும் ஏதாவது ஒரு சீரியஸ் இருக்கு, ஆபத்து காணாம இருக்கலாம், நீங்க அவரை மட்டும் நோக்கி பார்த்தாங்க. கண்ணை மூடிட்டு இயேசுவே கத்திருங்க, உங்களுக்கு மிகவும் அறிக்கணும், உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, என் சொந்த ஜீவனை தந்துட்டேன், மரணத்தை வென்றுட்டேன், என் ரத்தத்தினால உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணிட்டுங்க, நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்யும். ஏன்னா நான் அந்த பாதையில கடந்து வந்திருக்கேன், நிச்சயமா உங்களுக்கு செய்யும். சரியா? திருமணமாகாத பேர் இந்த வருஷத்துல அடுத்த ஜனவரியில எல்லாமே ஆன கைக்குள்ள இருக்கணும். என்னோட ஜபம் அதுதான். ஆனா அதுக்காக யாரும் லவ் பண்ணி ஓடிடாது. தயவு செய்து லவ் பண்ணி ஓடாது. லவ் பண்ணி ஓடிங்கன்னா 30 நாள் தான் வாசம் மோகம் எல்லாம். தயவு செய்து அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஒபே பண்ணுங்க. அது உங்களுக்கு முதலாவது ஒரு ஆசீர்வாதம். அதுதான் தேவனுடைய விருப்பம், படைச்சவருடைய விருப்பம். நீங்க உங்க சொந்த மாம்சத்துக்கு கண்களை வச்சு ஏதோ நிச்சயப்படி ஓடிடாதுங்க. தயவு செய்து உங்களை கேட்கிறேன், போகாதுங்க. யார் யாருக்கும் உள்ளத்துல தொடர்ந்து எனக்கு தான் சேர்த்து பண்ணுங்க. உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்படிங்க. எனக்கு கீழ்படின்னு சொல்லல, உங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்படிங்க. நாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டவங்கள 25 வயசுக்கு மேல வரைக்கும் வளர்த்து வச்சிருக்காங்களே, அருமையா. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க நைட் வேலையில, உங்களுக்கு தெரியாது. நீங்க ஈஸியா சொல்லிருந்தீங்க, எந்த இடத்தை கவனிச்சா அப்படின்றீங்க. 1 வயசு வரைக்கும் அவங்க படாத பட்டு அவங்களை வளர்த்துருப்பாங்க. நீங்க உங்க பிள்ளைகளை வளர்க்கும் போதுதான் உங்களுக்கு தெரியும் அது யாருன்னு. அதனால அம்மா அப்பா கொஞ்சம் கால் விட்டு கேளுங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அது கேட்கும். அது உங்க ஆசீர்வாதம் மேல உள்ளது. அது யாரா இருந்தாலும் சரிதான். அதனால தயவு செய்து அந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுங்கவங்கள நிச்சயமா உங்களை ஆண்டு ஆயிடுவார். ஒரு நாள் ஒரு குறி போடுங்க, உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்விப்பேன், உன்னை பெருகவே பெருக. சரியா? கண்களை கொடுத்தோம். எல்லாரும் தேங்க்ஸ் பண்ணி பண்ணுங்க. புதிய வருஷத்துல நீங்க எதை எதிர்பார்க்கீங்களோ அதையும் வேலையில ஆண்டவரிடத்துல கேளுங்க, நிச்சயமாய் அவர் கற்று தருவார். சரியா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசு மகாராஜாவுடைய பாதத்தில் ஒழுகிறோமப்பா. இயேசு சுவாமி, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாக ஏற்ற காலத்தில் இதை நான் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தையின்படி அன்பு சில பிள்ளைகள் வந்திருக்கிறார்களப்பா. இயேசு மகாராஜா, அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இயேசு சுவாமி, சின்னவனை எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்தும் உயர்த்தி ராஜாக்களுக்கும் மத்தியிலும் மென்மக்கள் மத்தியிலும் சபைக்கு சமமாய்
அமரச் செய்வேன் என்ற உடைய வேத வசனத்தின் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த வேளையிலும் பிள்ளைகள் உமக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இயேசு சுவாமி, என்னென்ன நன்மைக்காய் இந்த அன்பு பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அந்த நன்மையை வருகிற வருடத்திலே பிள்ளைகளுக்கு அபரிதமாய் கொடுத்து உலகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். திருமண காரியங்களை வாய்க்க செய்ய, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தைகளை கட்டளையிடுங்க சுவாமி. பெறச் செய்கிறவராகிய நான் குழந்தை பாக்கியத்தை கடை செய்வேனோ என்று சொல்லியிருக்கிறீரே, வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தாருங்க. இயேசு சுவாமி, என்னென்ன நன்மைகளுக்காய் பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அத்தனையும் தந்துருங்க ராஜா. இயேசு சுவாமி, அப்பா மனம் இறங்குங்க சுவாமி. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னீங்களே, உடைய வார்த்தையின்படி இயேசு என்ற நாமத்தினாலே நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். ஒவ்வொருவருடைய உள்ளத்து வாஞ்சைகளை கைகூடி வர செய்யும், கைகூடி வர செய்யும். தகப்பனே இயேசு சுவாமி, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய சஞ்சலங்கள் தவிப்புகளை வேறொரு புட்டிகரித்து போட வேண்டும் என்று சொல்கிறேன். மன மகிழ்ச்சி, மன சமாதானம், மன சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு நினைவாய் தாருங்கள். 2வது வருடத்திற்குள் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் சுவாமி. கடந்த வருடம் முழுவதும் இந்த ஷோரூமை நீங்கள் நடத்தி தந்ததற்காய் கொடான கோடி சோத்திரம். இந்த 2வது வருடம் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாய் எங்கள் அத்தனை பேருக்கும் இருக்க உதவி செய்யுங்க ராஜா. இயேசு சுவாமி, தகப்பனே அதிகமான சேல்ஸுக்கு வாகனங்களை விற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதிகமான வண்டிகள் சர்வீஸுக்கு வர உதவி செய்யுங்க. அதிகமான கஸ்டமர்ஸ் பேக்ஸ் வாங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு நிறைய ஸ்டீலர்ஸை தாருங்க. இயேசு சுவாமி, தகப்பனே இந்த ஷேரன் ஆட்டோஸ் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. சாரவணியின் ரோஜா என்று மகாராஜா உண்மை குறித்து சொல்லுவார்களே, இயேசுவே இந்த ஸ்தாபனத்தை ஆசீர்வதிங்க. 5 அப்பம் 2 மீனை இந்த கரத்தில் கொடுத்தது போல நாங்களும் கொடுக்கிறோம். இதை ஆசீர்வதிங்கப்பா. இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நீர் பெருக நாங்கள் செலுத்தோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் யாவருக்கும் ஷேரன் ஆட்டோஸின் சார்பில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 2வது ஆண்டுக்குள் நாங்கள் அடியெடுத்து வைக்க இந்த நெல்லை மாநகர் மக்களும் பாளையங்கோட்டை மக்களும் எங்களுக்கு மிகுந்த உதவிகள் செய்தார்கள். அவர்களுடைய நன்மையின் கரத்தினாலே நாங்கள் 2வது வருடத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான இரக்கத்தினாலே அநேக தடைகளை தாண்டி, அநேக எதிர்ப்புகள் போராட்டங்களை தாண்டி நாங்கள் இந்த 2வது வருடத்துக்குள்ளே கடந்து வர எங்களுக்கு ஆண்டவர் மிகுதியாய் உதவி செய்தபடினால் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய பெரிதான ஆதரவுனாலே இம்மட்டும் நாங்கள் உயர்வுகளை பெற்றிருக்கிறோம். இன்னும் உங்களுடைய நன்மையின் உதவியினாலே இன்னும் பெரிய காரியங்களை நாங்கள் சாதிப்போம் என்று ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய
நீடித்த ஒத்துழைப்பும் அன்பும் உதவியின் கரமும் எங்களுக்கு மிகுதியாக தேவை. இதே போல் அநேக தடைகளை தாண்டி இன்னும் பெரிய காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற உங்கள் யாவருக்கும் மனதார நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம்.